இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பக்கம் 121ல் பயணம் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள பயிற்சி. இதில் முதல்ல என்ன தலைப்பு? படித்து பழகுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல் வாக்கியம் வழுக்கி வந்தேன், ரெண்டாவது வாக்கியம் வளைந்து வந்தேன், மூன்றாவது வாக்கியம் உருண்டு வந்தேன், நான்காவது வாக்கியம் சறுக்கி வந்தேன், ஐந்தாவது வாக்கியம் ஓடி வந்தேன், ஆறாவது வாக்கியம் நடந்து வந்தேன். அடுத்து பாருங்கள், எழுதி பழகுக. இந்த சொற்களை நீங்கள் நல்லா படித்து எழுதி பழகணும். இதில் முதல்ல கொடுக்கப்பட்ட சொல் வண்ணக்குமிழி, ரெண்டாவது சொல் வளலை கட்டி, மூன்றாவது சொல் குட்டி பையன், நான்காவது சொல் பாட்டு சத்தம், ஐந்தாவது சொல் பயணம். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பொருத்துக. இதில் முதல்ல வண்ணக்குமிழின்னு எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு கீழே மூக்கில், காதில், தோளில், காலில் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வலது பக்கத்தில் வழுக்கி வந்தது, வளைந்து வந்தது, ஓடி வந்தது, சறுக்கி வந்தது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒன்றையும் சரியான சொல்லோட பொருத்தணும். இப்போ பாருங்கள், மூக்கில், வண்ணக்குமிழி மூக்கில் எப்படி வந்துச்சு? சறுக்கி வந்தது. அப்போ இதுக்கான விடை மூக்கில் சறுக்கி வந்தது. அடுத்து பாருங்கள், காதில், வண்ணக்குமிழி காதில் வளைந்து வந்தது. மூன்றாவது தோளில், தோளில் வண்ணக்குமிழி எப்படி வந்துச்சுன்னா வழுக்கி வந்துச்சு. அதனால் நீங்கள் எழுத வேண்டிய விடை வழுக்கி வந்தது. அடுத்து பாருங்கள், காலில், வண்ணக்குமிழி காலில் ஓடி வந்தது அப்படின்னு எழுது. அப்போ முதல்ல நீங்கள் எழுத வேண்டியது மூக்கில் சறுக்கி வந்தது, காதில் வளைந்து வந்தது, தோளில் வழுக்கி வந்தது, காலில் ஓடி வந்தது அப்படின்னு நீங்கள் எழுது. அடுத்து பாருங்கள், வாய்மொழியாக விடை கூறுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி? வண்ணக்குமிழி எவ்வாறெல்லாம் பயணம் சென்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெற்றியில் நடந்து வந்தது, மூக்கின் மேலே சறுக்கி வந்தது, காதுகளில் வளைந்து வந்தது, தோள்களில் வழுக்கி வந்தது, வயிற்றின் மேலே உருண்டு வந்தது. ஆனால் இந்த பதிலை நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வாய்மொழியாக சொன்னால் போதும். அடுத்து பாருங்கள், விடை எழுதுக அப்படிங்கிற தலைப்பு கீழே கொடுத்துருக்குறாங்க. வண்ணக்குமிழி எங்கெங்கே பயணம் செய்தது அப்படின்னு. அதுக்கான பதில் நெற்றி, மூக்கு, காது, தோல், வயிறு. அடுத்து பாருங்கள், குமிழி சிட்டியின் முதுகில் இருக்கிறது, என்ன பாடியிருக்கும் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பாடியிருக்கும்? ஆடி வந்தேன் நான் ஆடி வந்தேன், சிட்டியின் முதுகில் நான் ஆடி வந்தேன். இந்த மாதிரி வண்ணக்குமிழி பாடியிருக்கும். இதில் நான் ஆடி வந்தேன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு பிடித்த எந்த சொல்லனாலும் போட்டுக்கலாம். அடுத்த தலைப்பு ஒரு எழுத்தை நீக்கினால் உடல் உறுப்பு கிடைக்கும், கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், தவளை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் நான் என்ன பண்ணுறேன்? வேங்கிற சொல்ல நீக்கினா எனக்கு என்ன கிடைக்கும்? தலை அப்படிங்கிற உடல் உறுப்பு கிடைக்கும். அடுத்து கவன், அதில் வ அப்படிங்கிற சொல்ல நான் நீக்கிறேன், எனக்கு கண் அப்படிங்கிற உடல் உறுப்பு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், பகல் அப்படிங்கிற சொல்லில்
க அப்படிங்கிற எழுத்தை நான் நீக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? பல் அப்படிங்கிற உடல் உறுப்பு கிடைக்கும். அடுத்து புகை. புகையில் நான் பூ அப்படிங்கிற எழுத்தை நீக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? கை அப்படிங்கிற ஒரு உடல் உறுப்பு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், நகரம். அதில் நான் எதை நீக்க போகிறேன்? ர அப்படிங்கிற எழுத்தை நீக்க போகிறேன். அப்போது எனக்கு என்ன கிடைக்கும்? நகம் கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் ந அப்படிங்கிற எழுத்தை நீக்கினீங்கன்னா கரம் அப்படிங்கிற உடல் உறுப்பு கிடைக்கும். நீங்கள் இதில் எதனாலும் செய்யலாம். அடுத்து பாருங்கள், காவல் அப்படிங்கிற சொல்லில் வ அப்படிங்கிற எழுத்தை நான் நீக்கினா எனக்கு என்ன கிடைக்கும்? கால் அப்படிங்கிற ஒரு உடல் உறுப்பு கிடைக்கும். அடுத்த தலைப்பு பாருங்கள், என் பாதுகாப்பு என் கையில் அப்படின்னு கொடுத்து அதுக்கு பக்கத்தில் நிறைய வாக்கியங்கள் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன வாக்கியம்? சத்தான உணவை உண்பேன், சாலையில் கவனமாக செல்வேன், என்னை எவரும் தவறாக தொடவிட மாட்டேன், நாள்தோறும் குளிப்பேன், சுத்தமாக இருப்பேன், ஆபத்து தரும் செயல்களை செய்ய மாட்டேன், அன்றாடம் நடப்பதை பெற்றோரிடம் கூறுவேன். இது எல்லாம் நீங்கள் செய்யணுமா? இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாதுகாப்பு உங்கள் கையிலேயே அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்குறாங்க. இதோட தலைப்பு என்னது? என் பாதுகாப்பு என் கையில். இதை நீங்கள் எப்போவுமே கவனத்தில் வச்சுக்கணும்.